Hello everyone. இன்னைக்கு நம்ம quadratic function excel sheetல எப்படி போடுறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு quadratic equation இங்க எடுத்திருக்கேன். சோ f of x equal to x square plus 4x plus 2 அப்படிங்கறத நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்க ஒரு quadratic equation. சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த x square ஓட கோஎஃபிஷியன்ட்ட வந்து a value அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சோ இங்க x square ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. சோ வேல்யூ ஆஃப் a வந்து 1. அடுத்து வந்து x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து b வேல்யூ. So இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. So value of b வந்து நான் இங்க 4 ன்னு எடுத்துட்டேன். Then அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா, அது வந்து c ஓட வேல்யூ. So அத நான் இங்க வந்து எடுத்து எழுதிக்கிறேன். So இது வந்து a b c இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து இங்க கலெக்ட் பண்ணி எழுதிட்டேன். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர், coefficient of x and constant term. So இத தான் வந்து respectively a b c நான் இங்க கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து x க்கு நான் வந்து ஒரு சில values கொடுக்கணும். So அந்த xங்கற வேரியபிளுக்கு நான் இங்க வந்து -5 ல இருந்து +5 ரேஞ்சுக்குள்ள எல்லா வேல்யூஸ்மே நான் இங்க வந்து கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து f of x சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதாவது f of x ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்ணணும். ஸோ இந்த f of x ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தடில் நான் இங்கே வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனிங்க. ஸோ நான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ f of x ஓட வேல்யூ வந்து எனக்கு இந்த செல்லில் வேணும். ஸோ அதனால் அதை நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து இந்த ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் டு அப்படிங்கிற சைன் போடுறேன். தென் நான் இங்கே வந்து வேரியபிள்ஸ் ஆல்ரெடி நான் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன் இல்லையா, ஏபிசி அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் நான் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் இங்கே வந்து ஃபார்முலா போட போகிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் அதுதானே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அதனால ஏவோட வேல்யூ, ஸோ ஏவோட வேல்யூ வந்து இந்த B1 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்டூ அதாவது a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸுங்கிறது வந்து இந்த செல்லில் இருக்குது, அதாவது D2 அப்படிங்கிற செல்லில் இருக்குது எக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ இதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். அதாவது இந்த இன்வெர்டட் v அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். அதுதான் வந்து பவருக்கு யூஸ் பண்ணுறது. தென் 2 போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டேன், அதாவது எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டேன், அதாவது a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து வந்து நமக்கு பிளஸ் b இன்டூ எக்ஸ் வேல்யூ வரணும். ஸோ பிங்கிறது இங்கே வேல்யூ ஆஃப் b நான் இங்கே எடுத்திருக்கேன் இல்லையா, அதாவது B2 அப்படிங்கிற செல்லில் இருக்குது பியோட வேல்யூ. அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்டூ அகெயின் எக்ஸை வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதனால் எக்ஸ் வேல்யூவை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எனக்கு வரணும். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எனக்கு B3 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஃபார்மில், அதாவது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்மில் வந்து நான் இங்கே ஃபார்முலா போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் இப்போ வந்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு கிடச்சிருது. இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வராது. ஓகே, எனக்கு இப்போ இங்கே பார்த்தோம்னா கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போது 52 அப்படின்னு எனக்கு கிடைக்கும், 56 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஆக்சுவலாக இது வந்து கரெக்ட் வேல்யூ கிடையாது. ஏங்கிறதுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த செல், அதாவது ஃபஸ்ட்டு செல்லில் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா, 7ங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா பாரில் பார்த்தீங்கன்னா B1 இன்டூ D2 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. அதே நான் வந்து இந்த 56ல் கிளிக் பண்ணும்போது இங்கே பார்த்தோம்னா இந்த B1ங்கிறது B2-ஆக மாறிடுச்சு. அடுத்து வந்து அதே மாதிரி B2 B3-ஆ மாறிடுச்சு, B3 B4-ஆ மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு காலம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்கு ABC இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கேன் இந்த செல்லில் இல்லையா. ஸோ ஏவோட வேல்யூ B1 அப்படிங்கிற செல்லில் மட்டும்தான் இருக்குது. B2ல் வந்து பியோட வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபிக்ஸ்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் இங்கே வந்து மாற்றி இருக்கிறதுனால இது வந்து மாறுது. ஸோ மாறுனா அது வந்து தப்பு. அதனால் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இது நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அதாவது கரெக்ட் வேல்யூ வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இதை செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த B1 அப்படின்னு இருக்குல்ல, இதில் இந்த பிக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1க்கு முன்னாடியும் நான் வந்து ஒரு டாலர் சைன் சிம்பிள் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அடுத்து B2, ஸோ இதுவும் எனக்கு மாறக்கூடாது. ஸோ எந்த செல்லில் இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு மாறக்கூடாதோ அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நான் இந்த டாலர் சைன் போட்டுக்கணும். ஸோ இந்த பிக்கு முன்னாடி அண்டு 2க்கு முன்னாடி ரெண்டுக்கு முன்னாடியும் போட்டுக்கிறேன். அதே மாதிரி B3 இதுவும் எனக்கு மாறக்கூடாது, அதனால அது ஃபிக்ஸ்டாக இருக்கணுங்கிறதுனால இந்த டாலர் சைன் சிம்பிளை வந்து நான் ரெண்டுக்கும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இங்கே வந்து என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நமக்கு டாலர் சைன் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வேல்யூ கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இதில் எனக்கு 2ங்கிறது ஆன்சராக வருது. ஆக்சுவலாக இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 56ன்னு வந்திருந்தது, அது வந்து தப்பு.
ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் வந்து ஃபார்முலா போடுறதுக்கு இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நமக்கு இல்லை, எனக்கு ஜென்ரல்லாம் வேண்டாம், இது தானே சிம்பிளிஃபிகேஷன், எனக்கு தான் ஈக்குவேஷனே தெரியுமே, நான் டேரெக்டாகவே நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம டேரெக்டாகவும் போடலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து இங்கே ஸ்கொயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக நமக்கு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 தானே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் வேல்யூவை நான் இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சிம்பிள் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ நான் 4 மல்டிப்ளை எக்ஸு, 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸு, தென் ப்ளஸ் 2 இல்லையா. ஸோ ப்ளஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டு நான் இங்கே வந்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்படி நான் இங்கே இந்த வந்து டேரெக்டாக நான் போட்டிருக்கேன். அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டேரெக்டாகவே இங்கே போட்டுட்டு இந்த மாதிரி டேரெக்டாக போட்டால் நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். பண்ணாலும் நமக்கு ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே ஆன்சர் தான், இதுலேயும் அதே ஆன்சர் தான். அதாவது நமக்கு ஈக்குவேஷன் இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டேரெக்ட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஈக்குவேஷனே வந்து ஜென்ரலாக தான் நம்ம எடுக்க போகிறோம், அதாவது ஜென்ரலாக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஏபிசி வேல்யூவே நம்ம வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட்டில் சொன்ன இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம கிராஃப் போடுறதுக்கு நம்ம இந்த எக்ஸ் இருக்கிற காலமும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற காலமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போயிட்டு இந்த ஸ்கேட்டர் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து தெரியும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு கிடச்சிருது. ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு லைன் வேணும் இல்லையா. ஸோ அதனால அடுத்து வந்து நான் லைன் செலக்ட் பண்ணி லைன் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இந்த லைன் இது கிடச்சிரும். ஸோ ஈஸியாக நான் வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இங்கே ஃப்ரேம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கிராஃபுக்கு நம்ம டைட்டில் கொடுக்குறதோ இல்லை ஆக்சஸ் கொடுக்குறதோ எது வேணுமோ நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஐ திங்க் நான் உங்களுக்கு 2 மெத்தடில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.